வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்க விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம், நகை வாங்கவுள்ளோருக்கு வெளியான தகவல். மகிந்த குடும்பத்தின் மீது அடுத்த முறைப்பாடு, சிக்கலுக்குள்ளாகியுள்ள நாமல் ஷிரந்தி. கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து. வீதியில் சென்ற குழந்தை மோதி தள்ளிய டிப்பர், சிகிச்சை பெற்று வந்த குழந்தை பலி. கடலில் அடித்துச் செல்லப்பட்ட இளம் ஜோடி மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக தங்கத்தின் அதிகரித்த விலையானது நேற்று சற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 11,34,086 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 40,010 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,20,050 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலை 36,680 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,93,450 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 35,010 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,80,100 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அவரது மனைவி ஷிரந்தி ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜபக்சேக்களின் ஊழல் நடைமுறைகள், பண மோசடி மற்றும் சொத்து பொறுப்புகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கூறி குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டை இலங்கையில் லஞ்சம், ஊழல் மற்றும் வீண்விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி நேற்று பதிவு செய்திருந்தது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசித்த கொழும்பு விஜயராம இல்லத்தை புனரமைப்பதற்காக அரசாங்க நிதியிலிருந்து 51,000 லட்சத்தை செலவழித்தமை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது இலங்கை ஜனாதிபதிக்கு நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதா என்பது தொடர்பில் முறையான விசாரணை வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நாமல் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் வழங்கியுள்ள தகவல்களின் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவின் பெயரில் கொழும்பு டோரிங்டன் வீதியில் வீடொன்று வாங்கப்பட்டுள்ளதாகவும் இது ஊழலான முறையில் வாங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் இருப்பதால் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் லஞ்சம், ஊழல் மற்றும் வீண்விரயத்துக்கு எதிரான குடிமக்கள் சக்தி முறைப்பாடு வழங்கியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்கள் மற்றும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உடன் அமுலாகும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை அவர்களது விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமையாளர் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய பொது சேவைகளாக அறிவிக்கும் ஒரு அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பை ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டார். மின்சார விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு பொது நிறுவனம், அரசு துறை, உள்ளூராட்சி அமைப்பு அல்லது கூட்டுறவு சங்கத்தால் வழங்கப்படும் சேவைகள் தடைபடவோ அல்லது குறுக்கிடவோ வாய்ப்புள்ளது. இதனால் அறிவிப்பு அவசியமாகும் என்று ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
வீதியில் சென்று கொண்டிருந்த குழந்தை மற்றும் பெண்ணொருவரை டிப்பர் மோதி தள்ளியதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. உகன பகுதியைச் சேர்ந்த 4 வயது குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து அம்பாறை கல்முனை பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கல்முனை சந்தையிலிருந்து பண்டார் நாயக்க சுற்றுவட்டம் நோக்கி சென்ற டிப்பர் வாகனம் வீதியோரத்தில் நடந்து சென்ற குழந்தை மற்றும் பெண்ணொருவர் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் குழந்தையும் பெண்ணும் காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. மேலும் விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகன சாரதி கைது செய்யப்பட்டார். அதனை அடுத்து விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பாறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலிக்கோட்டையில் ஒல்லாந்தர் வைத்தியசாலை கட்டடத்தின் பின்னால் உள்ள பாறையிலிருந்து கடலில் அடித்து செல்லப்பட்ட ஒரு இளம் ஜோடியை சம்பவ இடத்தில் இருந்த இளைஞர்கள் குழுமிட்டுள்ளனர். நேற்று மாலை நடந்த விபத்தை அருகிலுள்ள ஒருவர் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். ஒல்லாந்தர் கட்டடத்தின் பின்னால் உள்ள பாறைக்கு காதல் ஜோடி சென்றிருந்த நிலையில் கடல் அலை திடீரென உயர்ந்ததால் கடலில் அடித்து செல்லப்பட்டனர். அந்த நேரத்தில் ஒல்லாந்தர் கட்டடத்தின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரி காமினி சம்பவத்தை கண்டு உடனடியாக கடலில் குதித்துள்ளார். பின்னர் அருகில் உள்ள சுற்றுலா உணவகங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் குழு ஒன்று வந்து போராடி காதல் ஜோடியை மீட்டு காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்தனர். விபத்தில் சிக்கிய இளம் பெண்ணும் இளைஞனும் அகங்கம மற்றும் லணுமோதரவைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இளம் பெண் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அதே நேரத்தில் இளைஞன் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.